இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் அதிகாலையில் ஜெபிக்கிற பழக்கம் காணப்படுகிறது. அங்க பாத்தீங்கன்னா காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தை நம்ம காத்திருக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அளவுகளான காரியங்கள் இருக்கும்போது கூட, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது கூட நம்ம காலையிலே எழுந்து தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் செயல்பட வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்குள் நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம காணப்படுறோம்? ஆலயத்தை நோக்கி செல்கிறவர்களாய் செயல்படுகிறோமா, இல்ல நம்ம வேலை நிமித்தமாக நம்ம வீட்டிலேயே இருந்து விடுகிறோமா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நம்ம அந்த வேலையை கொஞ்சம் ஒதுக்கி விட்டு தேவன் சமூகத்தில் ஆலயத்தை நோக்கி பிரவேசித்து அவருடைய சந்நிதிக்கு போய் பயபக்தியுடன் தொழுது கொள்கிறவர்களாய் நம்ம செயல்படும் போது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம காணப்படும் போது பிரசன்னத்தை நாடும்படியாக ஆலயத்திற்கு செல்லும் போது தேவ பிரசனம் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை வேலை இருக்குன்னு சொல்லி வீட்டிலே இருந்து விடுறோமா, இல்ல ஆன்லைன்லயே பார்த்து கொள்ளலாம்னு சொல்லி ஆலயத்திற்கு செல்லாம ஆலயத்தில் பிரவேசிக்க முடியாமல் நம்ம அப்படியே இருக்கிறோமா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம ஆலயத்திற்கு பிரவேசித்து அவருடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ளும் போது தேவ ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உம்மை நம்பி இருக்கிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மீது நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கும்போது, நீங்க தேவன் மீது பற்று இருக்கும்போது அவர் மீது நம்பிக்கையோடு கெம்பீரித்து பாடுகிறவர்களாய் செயல்படணும். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுப்பா மீது நம்பிக்கை கொண்டு சந்தோஷித்து கெம்பீரித்து காணப்படுறோமா? உங்களுடைய வாழ்க்கையிலும் கெம்பீரித்து காணப்படுங்க. ஒரு சிலரை பாத்தீங்கன்னா அவர்களுடைய பெயரை சொல்லும் போது, பிடித்தவர்களுடைய பெயரை சொல்லும் போது சந்தோஷப்படுவாங்க. அதே போல் தேவனுடைய நாமத்தை நம்ம சந்தோஷித்து அதன்படி செயல்படு நம்ம அவருக்குள் கலிகுர்ந்து செயல்படும் போது மிகுந்த ஆனந்தத்தை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நம்ம சூழ்ந்து அஞ்சு கொண்டு இருக்கும் போது தேவன் நமக்கு ஒரு கேடகமாக, நமக்கு ஒரு பாதுகாப்பாக தேவன் செயல்படுகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, நீதிமனை ஆசீர்வதிக்கிற தேவனாய் செயல்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனை நீங்க உறுதியை பிடித்துக் கொள்ளும் போது அவர் காருண்யனும் கேடகத்தினால் உங்களையும் சூழ்ந்து கொள்வார். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் கட்டளையிடுவார். நீங்கள் செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை உறுதியை பிடித்து அதன்படி அதிகாலையில் எழுந்து ஜெபித்து ஆலயத்தை நோக்கி செல்லும் போது நீங்கள் செயல்படும் போது தேவன் உங்களுக்கு மகிமையான கேடகமாக செயல்படுவார். சோஸ்திரேசப்பா, ஒவ்வொருத்தரும் அதிகாலையில் எழுந்து உம்முடைய சமூகத்தை தேடும்படியாக ஒரு வாஞ்சையை ஏற்படுத்தாண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அது மாத்திரமல்ல, உம்முடைய ஆலயத்தை நோக்கி பிரவேசிக்க கிருபிச்சு வீராக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமையை உமக்கு செத்துறேன். நல்ல பிதாவே, ஆமேன்.